தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் நெல் கொள்முதல் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் போதிய மழை இல்லாததால் விளைச்சல் குறைந்துள்ளதாகவும் சில இடங்களில் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுவரை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் 30,653 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வருவாய்த்துறை அலுவலர்களின் போராட்டத்தால் நெல் கொள்முதல் பணிகள் தாமதம் அடைந்துள்ளன. இந்த நிலையில் அறுவடை செய்த நெல் உடன் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அரசு சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் ஊரில் விளைஞ்ச அதாவது சொற்பமான விளைச்சல் தான் எங்கள் பகுதியில். அந்த விளைச்சலையும் நாங்கள் கருது விட்டு அறுத்து அடித்து நாங்கள் கொண்டு நேரடி நெல் கொள்முதலத்தில் போடுவோம்னு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்குளத்துக்கு போனால், அங்கே காரைக்குளத்தில் வந்து நெல்லை போடுங்கும்போது உள்ளூரில் நாங்கள் எங்கள் நிலம் கொஞ்சம் கொஞ்சம் விளைஞ்சிச்சு, அதைத்தான் நாங்கள் ஓட்டுவோம்னு அவங்க உள்ளூர் நிலத்தான் ஓட்டிக்கிட்டாங்க, வெளியூர் நெல்லை ஓட்ட விட மாட்டேன்ட்டாங்க. மேற்கொண்டு நாங்கள் இந்த நெல்லையும் ஓட்டுறோம்னு சொன்னாலும் நாங்கள் போய் ஓட்ட போகையில் விஓ சான்று வேணும்ட்டாங்க. கடைசியில் விஓ சான்றுக்கு அலைஞ்சு பார்த்தா விஓ எந்த விஓவும் இல்லை. அவங்க நலன் தேடி அவங்க அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களாம். இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு நாங்களும் அலைஞ்சு பார்த்துவிட்டு கடைசியில் இன்னைக்கு அதாவது மக்கள் குறை தீர்க்கும் நாள், விவசாய நாள்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா டிஆர்ஓ அம்மா தான் இருந்தாங்க. அங்கே டிஆர்ஓ அம்மா உடனடியாக ஆரம்பம் பார்த்து அழைச்சி மேற்கொண்டு வந்து இது உடனடியாக அந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு கேட்டதன் பேரில் உடனடியாக அதுக்கான மறு தீர்வு நம்ம செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்வு செஞ்சால் எங்களுக்கு ஓரளவு இந்த கருது அறுத்துட்டு அந்த கூலி கூட கொடுக்க முடியாமல் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். லெவி கொள்முதல் நடந்துக்கிட்டு இருக்கு சிறப்பாக. இதுக்கு இடையில் அடங்கல் வாங்கி கொடுக்கறதுக்கு ரெவன்யூவில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணுறது எங்களுக்கு அவங்க கோரிக்கையை சொல்கிறாங்க. விவசாயிகள் அறுத்து போட்டு நெல் தண்ணியிலேயே அதை வந்து பாதுகாக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இந்த அவங்க எந்த ரூபத்திலேயாச்சும் நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை செய்கிறதற்கு இந்த அரசாங்கமும் நம்ம கலெக்டரமாகவும் உத்தரவு பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.